இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வர போறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, முன்பு உங்களுக்கு நேரிட்ட போராட்டங்களை திரும்பி பார்த்து அவை மீண்டும் வந்தால் என்ன செய்வது? இன்னைக்கு வாழ்க்கைனாலே ஒரு போராட்டம் தான். என்ன பண்ணாலும் சரி, இந்த போராட்டத்தை கடந்து போகிறதுக்குள்ளேயும் ஐயோ எப்பா என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. முன்பு உங்களுக்கு நேரிட்ட போராட்டங்களை திரும்பி பார்த்து அவை மீண்டும் வந்தால் என்ன செய்வது என்று ஒருபோதும் கேட்காதீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கும் போது அவரது நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். பார்த்தீங்களா? இந்த ஒரு வார்த்தை போதும் நமக்கு. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ வலியும் வேதனையும் வந்தாலும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரது நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடரப் போகின்றது. நிலையான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட ஒரு அழகான ஆசீர்வாதங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். திருப்பாடல் 23:6 எடுத்து வச்சு பாருங்களா. இன்றைய நாளில் நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் சொல்லி கொடுக்கப்பட்ட இந்த அழகான வார்த்தை பாடல நமக்கான ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு வேணும்ல. இன்னைக்கு ஜெபிக்கிறோம், எத்தனையோ கோயில் குளங்கள்லாம் ஏறி போகிறோம். ஆண்டவரே நீ உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு தெரியல, ஆனால் இப்போ என்னுடைய வாழ்க்கையை உமக்கு முன்பாக நான் அர்ப்பணிக்கின்றேன். என்னை பார்த்துக்கோங்கப்பா. நான் கொஞ்ச நேரத்தை தவறு செய்யலாம், கொஞ்ச நேரத்தை பாவம் செய்யலாம், எல்லாரையும் ஏமாத்தினேன், காசுக்கு ஆசைப்பட்டேன், பழி சுமத்தினேன், எல்லாரையும் போட்டு இது பண்ணேன். ஆனால் ஒரு கட்டத்தில் என்னால் முடியல. யார் என்ன பண்ணாலும் சரி, நீ என்ன பண்ணுறியோ அதை தான் உனக்கு திரும்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது தான் புரியல. அப்போ புரியல, ஆனால் இப்போ புரியுது. எல்லாமே போயிடுச்சு. எப்படிலாம் இருந்தனோ அந்த வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ நொடிஞ்சு போய் யாருமே இல்லாமல் கைவிடப்பட்டு தனியாக நிற்கிறான். ஐயோ நான் பண்ண தவறுதான்னு சொல்லி உணர்ந்து உமக்கு முன்பாக நிற்கும் போது என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுன்னு ஏற்றுக்கோங்க ஏசப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. என் ஜெபத்தை கேட்டு என் வாழ்க்கை போராட்டத்துலேருந்து ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்களோ. நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தையும் உண்டாக்கி இருக்கின்றார். இன்றைக்கு இந்த கிருபை உங்கள் மீது வந்து ஆவிக்குரிய விதத்தில் உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்த்த போக்கின்றது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாங்க. யாரையும் நம்ம இன்னும் நம்பி இல்லை, அம்மாவா இல்லையா? முதலாவது அதுதான். இல்லை பிரதர், நான் என் சொந்த பந்தத்தை நம்பியிருக்கேன், என் நண்பர்களை நம்பியிருக்கேன், அவங்க கடைசி வரைக்கும் என்னை பார்த்துப்பாங்க, என்னை கடைசி வரைக்கும் தாங்குவாங்கன்னு சொல்ல முடியுமா? யாராச்சும் முடியாது. ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியில் இருக்கும்போது நம்ம ஒரு தொந்தரவாக ஒரு டிஸ்டர்பன்ஸாக நம்ம இருக்கக்கூடாதுல்ல. யாருக்குமே நம்ம யார் பேச்சும் போக மாட்டோம். இருந்தாலும் நம்ம யாருக்கும் சுமையாக இருக்கவே கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் கொடுத்த வாழ்க்கை தான் இது, என் வாழ்க்கையை மாற்றுங்க எஸ்ஸப்பா. எவ்வளோ வெறி என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்க மாட்டேனா, மிகப்பெரிய உயரத்துக்கு போக மாட்டேனா அப்படின்னு சொல்லி நிச்சயமாக என்ன நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்த்த போவதுக்கு நினச்சி ஆண்டவரே, நீங்கள் இக்கட்டான நேரத்தில் கூட எங்களை கண்ணோக்கி அழகான தண்ணீரின் தோட்டத்தில் எங்களை நீ தூக்கி விடுவீர். இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் சில பல விஷயங்கள் அப்படி சொல்ல போனோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, பிரதர் எல்லாம் நல்லா பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களே திரும்பி எங்களை முதுகில் குத்தும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர். அடடா இவங்களாம் எப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு கிடைச்சா போதும். உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா நிவாரணத் தொகை கொடுக்குறாங்க, ஒரு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க நம்ம ஒரு டெனண்ட் ஒரு 20 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தெருவில். ஸோ அவங்க ஒரு வீட்டில் மட்டும் வாங்கிட்டு சைலண்ட்டாக விட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா அந்யுன்யமாக பழகிறது ஒரு ரிலேஷன்ஷிப்போடு இருந்தது. நம்ம வாங்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லணும்ல, ஆனால் அப்படி சொல்லுவாங்களா? இல்லையா? நம்ம கிடச்சிச்சுப்பா, அடுத்தவங்களுக்கு கிடச்சா கிடைக்குதா, அது பிரச்சனை இல்லை, நம்ம வாங்கிட்டோம்டா அப்படின்னு ஒரு உற்சாகம் இருக்கும். இது இது மட்டும் இல்லை, சில பல உதாரணத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நமக்கு கிடச்சிதா போதுண்டா, அவ்வளோதான்டா, அப்பா நிம்மதிடா, சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லி இருப்பீங்களா? ஐயோ என்னடா இது அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுவீங்களா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வருத்தப்படுறவங்க கொஞ்சம் பேராக இருந்தாலும் சந்தோஷப்படுறது நிறைய பேர். எனக்கு கிடச்சிச்சு, எனக்கு எல்லாமே கொடுத்துட்டு ஏசப்பா, என்னோடய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ உங்களுக்காக ஜெபிப்பீங்களா இல்லை மற்றவங்களுக்காக ஜெபிப்பீங்களா? அதுவும் நம்ம கையில் தாங்க இருக்குது. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த 2023 முடிய போதுங்க. திரும்பி பாருங்கள், இந்த 2023 நம்ம ஸ்டார்ட் பண்ணலேருந்து முடிகிற வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணோம், நல்ல விஷயங்கள் என்ன பண்ணோம், கெட்ட விஷயங்கள் என்ன பண்ணோம்,
அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதெல்லாம் என்ன பண்ண போறீங்க? 2023 அழிச்சிருங்க. புதிதாய் பிறக்கின்ற 2024 நம்மளுக்கு சூப்பரான வாழ்க்கை கொடுக்க போகின்றார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உயர்த்த போகின்றார் நம்ம இயேசப்பா. அதெல்லாம் சோர்ந்து போகாதீங்க, எல்லோரும் மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க, விட்டு கொடுத்து போங்க. உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கணுங்க, நேசங்கள் அதிகமாக இருக்கணும், அன்பை ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு, அவ்வளோதான். இன்றைய நாளில் கூட ஜாய் அப்படின்னு சொல்லி ஒரு 3வது மெழுகுவர்த்தி ஏற்றிருப்பாங்க எல்லா சர்ச்லையும். ஸோ ஜாயின்ற மெழுகுவர்த்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜே வந்து ஜீசஸ், ஓ ஃபார் அதர், யூ ஃபார் யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒற்றுமையும் சமாதானம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயர்த்த போகின்றார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று திருப்பாடல் 23:6 சொன்னது போல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார், நன்மையும் கிருபையும் கொடுக்க போகின்றார். இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. உம்முடைய வசனத்தின் மூலம் எங்களோடு பேசியதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகின்ற தகப்பனே. ஆண்டவரே, எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தின் கீழ் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் எங்களை விட்டு அகற்றும்படி ஜெபிக்கின்றனப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களை நீர் பரிபூர்ண சமாதானத்தோடு காத்து கொள்வீர் என்று உம்முடைய வசனம் கூறுகின்றது ராஜா. மேலான காரியங்களை சந்திக்கவும் உம்முடைய நன்மையின் மேலும் மேலும் கிருபையை பெற்றுக்கொண்டு நம்பிக்கை வைக்கவும் எங்கள் உதவி செய்வீராக. கடந்த காலத்தில் எங்கள் மீது பொழிந்துள்ள உம்முடைய ஆசீர்வாதங்களையும் மீண்டும் மிகப்பெரிய உயரத்துக்கு எங்களை கொண்டு போகும் அந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்க போதுக்கு நன்றி ஆண்டவரே. இனி எங்கள் வாழ்க்கையில் அருளப் போகும் எல்லா ஆசீர்வாதங்களையும் உமக்கு ஸ்தோத்திரிக்கின்றேன் ஆண்டவரே. எங்களுக்கு கிடைக்க போக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் நாங்கள் மூழ்கி இருக்கவும் உம்முடைய ஆயுசு காலம் எங்களுக்கு எப்பவுமே இருக்க போகுது நன்றி ஆண்டவரே. ஐயோ, என்ன ஆக போகுது, ஏதாக போகுது, பதப்பதத்தோடு இருக்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை மிகப்பெரிய உயர்த்துங்க ஆண்டவரே. யாரை நம்பி நாங்கள் இல்லை, உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். ஏசப்பா, எங்களை பார்த்துக்கோங்கப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் உமது கரங்காலத்தில் நோயில் அகற்றி போடுகிறாங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரும் கவலை ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. நீங்க பார்த்துப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு உமக்கு முன்பாக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நோக்கி பாருங்க ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒற்றுமையும் சமாதானத்திற்கு வேண்டி கேட்கிறேன் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். சோர்ந்து போகாதீங்க, தினந்தோறும் ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.